வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய வாய்ச்சொற்கள். அந்த சத்திரத்தோட திண்ணையில் இருளடர்ந்த அந்த நேரத்தில் யாரோட வருகைக்காகவோ யாரோட காலடி சத்தத்தை கேட்கறதுக்காகவோ தன் காதை வழி மேலே வச்சு காத்துட்டு இருந்தா ருக்குமணி. அவள் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த சத்திரம் ஊருக்கு வெளியே அந்த கிராமத்தோட எல்லையில் ட்ரங்க் ரோடோட ஓரத்தில் இருந்துச்சு. ரொம்ப வருஷங்கள் ஆனதுனால அது பாழடைஞ்சு கிடக்குது. பகல் நேரத்தில் அந்த சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்தடி ரொம்பவே கலகலப்பாக இருக்கும். வழிப்போக்கர்களும் பஸ் பிரயாணிகளும் அந்த சத்திரத்துக்கு நேர் எதிராக இருக்கிற அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர ரயில் பயணிகளும் அங்கே வந்து சாப்பிடவும் இளநீர் குடிக்கவும் வசதியாக ஒரு டீ கடை இருக்குது. அங்கே இருக்கிற டீ கடையும் வெத்தலைப்பாக்கு கடையும் நைட் ஆனால் அந்த சத்திரத்துக்கு பின்னால் கொஞ்சம் தூரத்தில் காலி திடலில் இருக்கிற டூரிங் டாக்கீஸ் கொட்டகைக்கு பக்கத்தில் வியாபாரம் செய்கிறதுக்காக ஆலமரத்தடியை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. பகலில் ஆலமரத்தடியில் முறுக்கு மசால் வடை வைக்கிற முனியம்மா கிட்ட புகையிலை போட்ட வாயோட சிரித்து சிரித்து கதை பேசிட்டே கூடைகளை முடைவா ருக்குமணி. அவளை சுற்றி ஒரு கூட்டம் அவள் கூட முடையிறத வேடிக்கை பார்த்துட்ருக்கும். யாரோட என்ன பேசிகிட்டு இருந்தாலும் அவளோட விரல்கள் மட்டும் ஓயாமல் கூடையை பின்னிக்கிட்டே இருக்கும். அவள் கையில் ஒரு கத்தி வச்சிருப்பா. அது மூங்கில பிளக்கும் போதோ இல்லை ஓலையை கிழிக்கும் போதோ லைட்டாக விரலில் பட்டாலே போதும். விரல் 2 துண்டு தான். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அந்த கத்தி. ஆனால் ருக்குமணி ஒரு நாள் கூட அதை வச்சு தான் விரலை வெட்டிக்கிட்டதே கிடையாது. அவளுக்கு விரலில் கண்ணு உண்டு. விரலில் மட்டுமா? அவள் காதில் நாக்கில் உடம்பெல்லாம் கண்ணு தான். ஆனால் முகத்தில் எல்லாருக்கும் கண்கள் இருக்கிற இடத்துல அவளுக்கு வெறும் இமைகள் மட்டும்தான் இருந்தது. ஆம், அவள் பிறவி குருடு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயது ருக்மிணியை கூட்டிட்டு இந்த ஆலமரத்து சத்திரத்தில் குடிபுகுந்தாரு அவளோட தாத்தா செங்கேணி. அவரை விட்டா ருக்குமணிக்கு வேற எந்த ஆதரவுமே இல்லை. இவளோட நிலைமையை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாரு செங்கேணி. ஒரு நாள் அவர் ருக்மிணி கிட்ட, ருக்கு, நீ கண்ணில்லாத குழந்தை, எனக்கு அப்புறம் உனக்கு யாரும் ஆதரவு கிடையாது. கண்ணே இல்லாத உனக்கு யார் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு நீ சுமையாக தான் இருப்ப. நாளைக்கே இந்த கிழமை மண்டையை போட்டுட்டா, ஐயா நான் கண்ணில்லாத கபோதிங்கன்னு நீ யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த தொழிலை கற்றுக்க. உசுறு இருக்கிற வரைக்கும் கால் வயிறு கஞ்சியாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு தினமும் புலம்பி புலம்பி அவளை சின்ன வயசுலேயே ஒரு தொழிலையும் பழக்கி கொடுத்தான். ருக்மணிக்கு பகல்ல எல்லாம் ஆலமரத்தடியில் தான் தொழில். டீ கடையில் சாப்பாடு. நைட்டு ஜன நடமாட்டம் ஓஞ்சதும் சத்திரத்து திண்ணையில் படுக்கை. இருளும் தனிமையும் தான் அவளுக்கு பழக்கம். அதனால் பயம் தெரியாது. இருட்டில் தனியாக இருந்தா என்ன, இல்லை இன்னொருத்தர் துணையோடு இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே. ஆனால் போன வாரம் ஏதோ ஒரு நாள் ராத்திரியில் பேச்சு துணையாக இருந்த அந்த கண்ணப்பன் அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்புறம் அவளுக்கு இந்த இருளும் தனிமையும் பயம் கொடுக்கலனாலும் வெறுப்பை கொடுத்துச்சு. அவள் எதையோ நினச்சி தூங்கியும் போயிட்டா. ஒரு கனவு வந்துச்சு. எது? குருடிக்கு என்ன கனவு காண முடியும்? கண்ணிலனா கனவு வராமல் இருக்குமா என்ன? ஆனால் அவளோட கனவுகளோ ஒளிமயமானவை. யாரோட குரல்கள்லாமோ அவளுக்கு கேட்கும். குரலும் உணர்ச்சியும் மட்டும்தான். அவளுக்கு குரலை வச்சு தான் ஆட்களை கண்டுபிடிக்க முடியும். வழக்கமாக அவள் தாத்தா செங்கேணி கிழவன் வந்து தலையை வருடி விட்டு அவளை கொஞ்சுவான். ஆனால் இன்னைக்கு புதுவிதமான ஒரு கனவு கண்டா. தூரத்தில் மெல்லமாக ஒரு புல்லாங்குழல் சத்தம் கேட்டுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட நெருங்கி வர்ற மாதிரியும் திடீர்னு விலகி போகிற மாதிரியும் கேட்டுச்சு. அது ஓஞ்சு போனதுக்கப்புறம் அவள் காது கிட்ட கணீர்னு ஒரு குரலில் ஒரு பாட்டு கேட்குது. அது யாரோட குரல்? சந்தேகமே வேணாம், அது கண்ணப்பனோடது தான். கண்ணப்பா, வந்துட்டியா? ஏன் நீ அன்னைக்கு அப்புறம் வரவே இல்லை? எனக்கு புல்லாங்குழல் செஞ்சிட்டியா? எனக்கு பயமாக இருந்துச்சு, நீ எங்கே வராமலே போயிடுவியோன்னு. இந்த குருடியை கட்டிட்டு நாம் எதுக்கு அழணும்னு போயிட்டியோன்னு நினச்சேன். நீ வந்துட்டல்ல அப்படின்னு அவன் முகத்தை தடவி பார்த்தா. குருடியா? யார் குருடின்னு கேட்டுட்டு மறுபடியும் பாட ஆரம்பிக்கிறான். அவனோட பாட்டுக்குரல் அவளை சுற்றி சுற்றி கேட்டுச்சு. கண்ணப்பா, கண்ணப்பா அப்படின்னு கூப்பிட்டா. அவளுக்கு முழிப்பை தட்டிட்டு சுற்றி யாரையுமே காணலை. தூரத்தில் டூரிங் டாக்கீஸில் வாத்திய இசை தான் கேட்குது. இன்னும் நேரம் ஆகலை, ஆட்டம்தான் ஆரம்பிக்கலையே. இன்னைக்காவது கண்ணப்பன் வருமா அப்படின்னு அவளுக்குள்ளேயே யோசனையோட ஏக்கமும் இருந்தது. அதுக்கப்புறம் அவளுக்கு தூக்கம் வரல. அரசன்குடி ரயில்வே ஸ்டேஷனில் நைட் 10 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும். அது போகும்போது இருக்கிற எல்லா வெளிச்சத்தையும் வாரி சுருட்டிட்டு பேரிரைச்சலோடு போகும்.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே இரவு நேரத்தில் ரயில் இரைச்சல் சத்தம் கேட்காத மாதிரி திடீர்னு கோடை மழை வந்து வெளுத்து வாங்குச்சு. மழை நின்னதும் தன்னோட புடவை தலைப்பால் உடம்பை போத்திக்கிட்டு அவள் உட்காந்துருந்தப்போ மழையில் நனைஞ்சிட்டு வந்த நாய் ஒன்று அவள் காலடியில் உரசிட்டு படுத்துச்சு. இவ மூளையில் கிடந்த ஒரு மூங்கில் கம்பு எடுத்து சீ ஓடு அப்படின்னு அதை விரட்டினான். அப்போதான் அவன் வந்தான், கண்ணப்பன். கொற்ற மழையில் நனைஞ்சிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கேயும் போய் முட்டிக்க கூடாதுன்னு மெல்ல மெல்ல தடுமாறி நடந்து வந்தான். ருக்மணி நாயை விரட்டின சத்தம் கேட்டு, அம்மா இங்கே ஒரு சத்திரம் இருக்குதாமே, அது இதுதானா அப்படின்னு கேட்டுட்டே மேலே ஏறி வந்தான். ஆமாம் இதுதான், நீ எந்த ஊர் அப்படின்னு அவனை விசாரிச்சா ருக்மணி. எனக்கு விழுப்புரம். ஊர் என்ன ஊர், எல்லாம் நம்ம ஊர் தான். டிக்கெட் இல்லாமல் ட்ரெயினில் வந்தேன், இங்கே பிடிச்சி இறக்கி விட்டுட்டான். இப்போ இதுதான் என் சொந்த ஊர். ஸ்டேஷனில் ஒரு புண்ணியமாக சொன்னார் இங்கே ஒரு சத்திரம் இருக்குன்னு. நான் ராப்பொழுது இங்கே கழிக்கலாம்ல அப்படின்னு கேட்டான். ராப்பொழுதுன்னு 4 புறா தான் இதேன், யார் கேட்க போகிறா அப்படின்னா ருக்மணி. அவன் துண்டு பீடியை பற்ற வைக்க தீப்பெட்டி எடுத்தான். அந்த தீக்குச்சியில் இருந்து வந்த மங்குன வெளிச்சம் ஒரு நொடிக்குள்ளே மறைஞ்சு போச்சு. அந்த குளிருக்கு பீடி ரொம்ப இதமாக இருந்தது. அவன் இழுத்ததில் அந்த பீடியோட லேபிள் கிழிஞ்சு மொடன்னு சத்தம் கேட்டதும் அவன் அதை அணைச்சிட்டு அடுத்த வேலைக்காக தீப்பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அந்த தீப்பெட்டியில் தாளம் போட்டுக்கிட்டே குஷியாக பாடினான். அந்த அமைதியான ராத்திரியில் அவனோட குரல் கணீர்னு கேட்டுச்சு. ருக்மணி நிமிர்ந்து உட்காந்து பாட்டை கேட்டா. அந்த பாட்டும் பாடுற குரலும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் தன்னை மறந்து பாடினான். பாடி முடிச்சுட்டு தொண்டையை கணைச்சான். அப்போதான் ருக்மணி இந்த உலகத்துக்கே திரும்பி வந்தா. நீ நல்லா பாடுறியே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னொரு பாட்டு பாடேன் அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா. அவளோட புகழ்ச்சி, அவனை புகழ்ந்த அந்த விதம் அவனுக்கு ஒரு தெம்பையும் பெருமையையும் கொடுத்துச்சு. இன்னொரு பாட்டா? கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுக்குறியா, இங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். தண்ணியா? அது மூளையில் இருக்கு, எடுத்து குடி ஏன் அப்படின்னா. அவன் இருட்டில் தொழாவினான். அப்புறம் அவளே போய் தண்ணியையும் எடுத்து கொடுத்தா. அவகிட்ட இருந்த செம்பை வாங்கும்போது 2 பேரோட விரல்களும் ஒன்றோட ஒன்று உரசிச்சு. அம்மா நீ ஏன் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் வந்த, எந்த ஊருக்கு போகிற அப்படின்னு கேட்டா. 4 வருஷமா அப்படித்தான், ரயிலில் பாட்டு பாடுவேன். சில நாள் 1 ரூபா கிடைக்கும். அப்போல்லாம் விழுப்புரத்துக்கு வடக்கில் தான், தெற்க வந்ததில்லை. அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன நல்லா தெரியும், விட்டுருவாங்க. இவன் யாரோ புது ஆள், இறக்கி விட்டுட்டான். அம்மா உனக்கு வீடு வாசல் பொண்டாட்டி புள்ள ஒன்றும் கிடையாதா? அவ கேட்டதுக்கு அவன் பதில் எதுவும் சொல்லாமல் சிரிச்சான். அவன் சிரிச்ச அந்த தோரணையில் இருந்து ஒருவேளை ரொம்ப சின்ன பிள்ளையோ இவன்கிட்ட போய் பொண்டாட்டி புள்ளன்னு பேசினா அப்படின்னு அவளும் உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டா. உனக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்டா. வயசென்ன வயசு, அது ஆகுது 7 கழுத வயசு அப்படின்னா. வயசானா போதுமா, 22 வயசாச்சு. பெத்தவை இல்லாமல் வீடு இருந்து என்ன, வாசை இருந்து என்ன. அம்மா செத்தப்புறம் சித்திக்காரி ஒருத்தி வந்தா, கொடுஞ்சூளி. அவளுக்கும் பிள்ளை குட்டின்னு ஆயிடுச்சு. அப்பாவுக்கு நியாயம் தெரியல. சரி இனி இந்த வீட்டில் நமக்கு என்ன இருக்குன்னு கடவுளை நம்பி புறப்பட்டேன். 4 வருஷமாச்சு. இன்னைக்கு இங்கே இருக்கணும்னு இருக்கு, நாளைக்கு எங்கேயோ அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டான். நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா ருக்மிணி கேட்டா. இல்லை, என்கிட்ட 2 அணா இருக்கு. எங்கே போய் என்ன வாங்கி சாப்பிட்றது இந்த வனாந்திரத்தில்? இந்தா கொஞ்சம் மல்லாக்கொட்டை இருக்கு, தின்னுட்டு இன்னொரு பாட்டு பாடு. நீ ரொம்ப நல்லா பாடுறேன்னு தான் கந்தல் துணியில் முடிஞ்சு வச்சிருந்த வேர்க்கடலையை அவன்கிட்ட கொடுத்தா. சரி என்ன பாட்டு வேணும்? எதனாச்சும். உன்னழகை காண 2 கண்கள் போதாதேன்னு தீப்பெட்டியில் தாளம் போட்டுட்டே பாடினான். அவனோட பாட்டில் லயிச்சு போயிருந்த ருக்மிணியோட காலடியில் மறுபடியும் அந்த நாய் வந்து உரசிச்சு. அந்த நாய் மேலே எரிச்சலாகி பக்கத்தில் வச்சிருந்த மூங்கில் கம்பை வச்சு நாயை ஒரு அடி அடிச்சா. அது அலறிட்டே ஓடிட்டு. அது என்ன மூங்கில் கம்பா, இங்கே காட்டு அப்படின்னு கை நீட்டினான். உனக்கு எதுக்கு இது அப்படின்னு அவளும் அதை கொடுத்தா. நல்ல மூங்கில் தான் அப்படின்னு அதை தடவி பார்த்தான். என்ன செய்கிறதுக்கு நல்ல மூங்கில் தான்னு சொல்கிற? அவன் லேசாக சிரிச்சான். ஏன் சிரிக்க? ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தன் கையில் இருந்தால் அது ஒவ்வொன்றுக்கும் உபயோகப்படும். குருடன் கையில் தான் அது ஒன்றும் ஆகிறதில்லைன்னா. அவன் தனக்குத்தான் அப்படி சொல்கிறானோன்னு நினச்ச ருக்மிணி, மூங்கில்ல என்னென்ன செய்யலாம்னு நாளைக்கு பாரு, நான் செஞ்சு காட்டுறேன்னா.
சரி, அப்படி என்ன செய்வ? கூடை, முறம், தடுக்கு இதெல்லாம் செய்வேன். அப்படியா? எனக்கு கூட புல்லாங்குழல் செய்ய வருமே. புல்லாங்குழலா? நீ செய்வியா? ஊதுவியா? அப்படின்னு ஆர்வமாக கேட்டா. இப்போ பாடினே ஒரு பாட்டு, இதெல்லாம் அப்படியே வாசிப்பேன். அப்போ சரி, அந்த கம்பை கொடு, வேற நல்லதாக பார்த்து தரேன். நாளைக்கு நீ புல்லாங்குழல் செஞ்சு எனக்கு ஊதி காட்டணும். என்ன, சரியா? இந்தா, இந்த கம்பை வச்சுக்க அப்படின்னு தன்னோட மூங்கில் கட்டில் இருந்து நல்ல மூங்கிலாக ஒன்று எடுத்து கொடுத்தா. அந்த அர்த்த ராத்திரியில் தனக்கு வேர்க்கடலையும் கொடுத்து ஊன்றுகோலையும் கொடுத்த அந்த புண்ணியவதியை மனசுக்குள்ளேயே வாழ்த்திட்டு அமைதியாக சாஞ்சிருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு, உன் பேர் என்ன அப்படின்னு ருக்மிணி கேட்டா. கண்ணப்பன். உன் பேர்? ருக்மிணி. அது சரி, நீ ஒரு வயசு பொம்பளை தானே? யாரும் துணை இல்லாமல் இந்த சத்திரத்தில் நீ ஏன் தனியாக இருக்க? நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பவே இங்கே வந்துட்டேன். எனக்கு உலகத்திலேயே இந்த ஒரு இடம்தான் பழக்கம். என் தாத்தா இருந்தது அப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவும் செத்து போச்சு. அவள் தாத்தாவோட நினைவு வந்ததும் அவளுக்கு அழுகையும் வந்தது. எங்கேயாவது கல்யாணம் கட்டிட்டு போனாலும் உனக்கு ஆத்தா வீடு இந்த சத்திரம்தான்னு சொல்லு. நீயும் என்னை போல அனாததானா அப்படின்னு கேட்டான். நீயாவது ஆம்பளை, நான் பொம்பளை, 2 கண்ணும் இல்லாத குருடி. எனக்கு யார் இருக்கா? யார் இருந்தாலும் கண் இல்லாத நான் அவங்களுக்கு ஒரு சுமை தானே. அதனால தான் அனாதையாக இருக்கேன். இவ இப்படி சொன்னதும் அவனுக்கு ஏதோ மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தை பேசலை. அவள் எவ்வளோ பேச்சு கொடுத்து பார்த்தும் அவன் பதில் எதுவும் சொல்லாததுனால தூக்கம் வந்துருச்சு போலன்னு அவளும் தூங்கி போனான். அன்னைக்கு ராத்திரி முழுக்க 2 பேரும் தூங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் தூங்க தான் முடியல. அவங்க எதுவும் பேசிக்கவும் இல்லை. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் கண்ணப்பா கண்ணப்பான்னு கூப்பிட்டா. எந்த பதிலும் இல்லை. அவன் படுத்திருந்த இடத்த தடவி பார்த்தா. அவன் தான்கிட்ட சொல்லிக்காம போயிட்டானேன்னு நினைக்கும் போது அவளுக்கு அழுகையாக வந்தது. தன்னோட தாத்தாவை நினச்சி ஒப்பாரி வச்சு அழுதா. கொஞ்ச நேரத்தில் ஜனக்கூட்டம் வர ஆரம்பிச்சது. டீ கடையில் டீ வாங்கி குடிச்சிட்டு அவளும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. இதுவரைக்கும் நிறங்களையே பார்த்திடாத அவ தன்னோட கூடைகளுக்கு நல்ல வண்ணம் பூசுவா. அவளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு விதமான குப்பியில இருக்கும். கண்ணப்பன் சொல்லிக்காம போன அன்னைக்கு அவள் சரியாகவே வேலை செய்ய முடியல. பக்கத்தில் உட்காந்துருந்த முனியம்மா கூட சரியாக பேசலை. அந்த இரவு சம்பவத்துக்கு பிறகு கண்ணப்பனோட நினைவுகள்லேயே மூழ்கி இருந்தா ருக்மிணி. வாழ்க்கை முழுக்க அவன் பாடிட்டுருக்க பக்கத்திலே உட்காந்து கேட்கணும்னு நினச்சா. ஆனால் அந்த கண்ணப்பனை தான் காணுமே. அவன் என்னைக்காவது வருவான்னு அவளுக்கு தோணுச்சு. அவனுக்காக அவள் காத்துட்டு இருந்தா. அன்னைக்கு ஒரு கனவு வந்து எந்திரிச்சிட்டா. அந்த சத்திரத்தை திண்ணையில் உட்காந்து வெத்தலை போட்டுட்ருக்கும்போது டூரிங் டாக்கீஸ் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. அந்த அமைதியான இரவில் லேசாக புல்லாங்குழல் சத்தம் கேட்டது. நேரமாக ஆக அது நெருங்கி கேட்டது. அந்த பாட்டு தான், கண்ணப்பன் வரான். அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த சத்திரத்து படியில் காலடி சத்தம் கேட்டது. யார் அது? கண்ணப்பாவா அப்படின்னு கேட்டா. ஆமாம். எங்கே இத்தனை நாளாக ஆளை காணோம்? சொல்லாமல் போயிட்டியோன்னு எனக்கு கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அழுகை தொண்டையை அடைச்சிது. அன்னைக்கு அவன் வேர்க்கடலை கொடுத்த மாதிரி இன்னைக்கு அவன் பலகாரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். உனக்கு ஏதாச்சும் வேலை கிடைச்சிருக்கா என்ன? அதான் நல்லது அப்படின்னா. நீ ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கிறியே, அதே மாதிரி நானும் தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன தொழில்? அன்னைக்கு நீ கொடுத்த மூங்கிலில் ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன். அதை 8 அணாவுக்கு விற்றேன். அப்புறம் 2 அணாவுக்கு மூங்கில் வாங்கி சின்ன பிள்ளைங்களுக்கு ஊதல் புல்லாங்குழல் எல்லாம் செஞ்சு 1 ரூபா சம்பாதிச்சேன். உன்னை பார்த்து தான் எனக்கு புத்தி வந்தது அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டதும் அவன் அப்படியே அள்ளிக்கணும்னு அவளுக்கு கை தொடிச்சுது. நான் சொல்கிறத கேட்குறியா? எனக்கு உன் பாட்டு, உன் குரல், நீ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீயும் நானும் அப்படின்னு இழுத்தா. அவளுக்கு சரியாக வெக்கப்படக்கூட தெரியாது. அவள் உலகத்தில் மனுஷங்களையே கண்ணால் பார்த்தது கிடையாது. மனசில் நினச்சதை வாயால் சொல்லிட்டா. கண்ணப்பா, என்ன பேசாமல் இருக்க? ஏதாச்சும் பேசேன், பாட்டு பாட. உன் பேச்சையும் பாட்டையும் கேட்கணும்னு தான் 1 வாரமாக காத்துட்ருக்கேன். ஆமாம் கண்ணப்பா, நீ சினிமா பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டு அவனை வலுக்கட்டாயமாக பேச வச்சா. பார்த்துருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்ன. இப்போலாம் சினிமா பார்க்க காசு வேண்டாமா? என்கிட்ட இருக்கு, வரியா? நான் பாட்டு கேட்டுகிட்டே உட்காந்துருக்கேன், நீ படம் பாரு அப்படின்னா. படம் பார்க்க காசு மட்டும் போதுமா? கண்ணு வேணாமா? ருக்மிணி, நானும் ஒன்றை மாதிரி தான்.
4 வருஷத்துக்கு முந்தி அம்மை வந்து கண்ணு போயிட்டு. இவ்வளோ ஆசையாக இருக்கியே, உன் முகத்தை கூட பார்க்க முடியாத பாவினா. உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ சொல்கிற வரைக்கும் நீ நினச்சது போல தான் நானும் நினச்சேன். ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா எப்படி வாழ முடியும்? யாருக்கும் யாரும் உதவியாக இருக்க முடியாதுன்னு நினச்சி தான் நான் சொல்லிக்காமல் போயிட்டேன். ஆனால் உன்கிட்ட சொல்லிக்காமல் போக மனசு இடம் கொடுக்கல. விடிய கால வண்டிக்கு நான் ஊருக்கு போகிறேன். எனக்கு கண் இருந்தால் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். என்ன பண்ணுறது, நான் போகிறேன், என்னை மறந்துடுன்னு அழுதான். அவனோட நிலைமை அவளுக்கு புரிஞ்சுது. இதுக்காகவா அழற? கண்ணிலாட்டி என்ன? எனக்கு ஒரு குறையும் தெரியலையே. ஜனங்கள்லாம் கண்ணு கண்ணுன்னு பேசிக்கிறாங்களே, அது நமக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு தோணுமே ஒழிய அதனால் எனக்கு ஒன்றும் கெட்டு போகலை. நீயும் என்ன மாதிரி தானே, ரொம்ப சந்தோஷம். இதுக்காகவா நான் உன்னை மறக்கணும்னு சொல்கிற? அம்மா நிஜமா சொல்லு, உனக்கு தான் எப்போவோ கண் இருந்திருக்குன்னு சொல்கிறியே, கண்ணுன்னா என்னன்னு நீயாவது சொல்ல. பார்க்குறதுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன சொல்லு அப்படின்னு கேட்டா. ருக்கு, கண்ணுன்னா என்னன்னு தெரியுமா? கண்ணுன்னா நீதான் எனக்கு கண்ணு இனிமேல அப்படின்னு பேச முடியாமல் திணறினான். அவனை தடவி பார்த்தா ருக்மிணி. அந்த சத்திரத்து இரவில் தனிமையில் அவங்களோட கதைகளை, ஆசைகளை, ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கிற காதலை, இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த சோகத்தை பற்றி எல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. பேச்சு விடிகிற வரைக்கும் ஒரே பேச்சு தான். கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னு காதலுக்கு இலக்கணம் வள்ளுவர் சொல்லிட்டா போதுமா? இவங்களுக்கு வாய்ச்சொற்கள் தான். இந்த கதை இதோட முடிஞ்சது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.